இது நான் கோவத்தில் சொல்கிற தகவல் கிடையாது. நல்லபடியாக பழகிட்டு இருக்கும் போதே நான் சொன்னேன் இந்த தகவலை. அதாவது உதயநிதியை சுற்றி சில மலையாளிஸ் இருக்கிறாங்க. அதில் உதயநிதியோட ப்ராப்பர்ட்டிஸ் சிலது கேரளாவில் இருக்குது, சென்னையிலேயும் இருக்குது. அதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதில் கல்யாணம் ஆன பொம்பளைங்க, குழந்தை பெற்ற பொம்பளைங்கலாம் இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த பெண்களுக்கு கை குழந்தைலாம் இருக்குது. அவங்க ஒரு ஆசிரமம் இவன் ப்ராப்பர்ட்டியில் வச்சுருக்காங்க. இவன் தான் போய் திறந்து வச்சுட்டு வந்திருக்கான் கேரளாவில். அங்கே வர்ற பெண் பிள்ளைகள், ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, சின்ன சின்ன பிள்ளைங்களெல்லாம் ஹியூமன் டிராஃபிக்கிங்கில் பிடிச்சி விற்றுருக்காங்க. பொம்பளைங்க, ஆண்கள் அவங்களுக்கு குழந்தையா இருக்கலாம் தெரியல, பட் நான் பார்த்த வரைக்கும் அங்கே ஸ்டாஃப்லாம் பொம்பளைங்க தான். ஏன் அதை சொல்கிறேன்னா, ஸ்போர்ட்ஸ் பண்ணுறோம், இன்டர் ஸ்டேட் ஸ்போர்ட்ஸு, அது இது, இங்கே வாங்க அங்கே வாங்கன்னு டிக்கெட்டு போடுறதுக்கும் வருமானத்துக்கும் ரியல் எஸ்டேட்டுக்கும் எதுக்காவது கூப்பிடுவாங்க. அவனை சுற்றி இருக்கிற கூட்டம் எல்லாம் ரொம்ப டேஞ்சரஸான கூட்டம். போய் ஆசிரமம் எதை திறந்து வச்சாலும் சரி, அவனை சுற்றி இருக்கிறவங்க ஹியூமன் டிராஃபிக்கிங் பண்ணுறாங்க. நான் மாட்டி விட்டேன், இன்னும் பண்ணுறாங்கன்னு அடையாளத்தோடு மாட்டி விட்டேன். ஆனால் அவங்களையெல்லாம் தூக்க மாட்டான், திறத்தவும் மாட்டான், கூடவே வச்சுருக்கான். அவனுக்கு தேவை, அவங்க இவனுக்கெல்லாம் சப்ளை பண்ணுறாங்களா, இவனுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்குதா, அவ்வளோதான். ஒரு வாடகத்தை வச்சு ஒரு பிள்ளைய கொடுத்துட்டா போதும், ஒரு வீட்டை கொடுத்துருவான். அந்த மாதிரி அதேமாதிரி காசு கொடுக்க முடியலன்னா எதனா சொத்தை எழுதி கொடுத்துருவான். அவன்கிட்ட காசு இருக்காது பெரும்பாலும். ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு பரம்பரை ப்ராப்பர்ட்டிலாம் எழுதி கொடுத்துருவான் தேவையாளர்களுக்கு. அது மாதிரி